Hi everyone, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா how to prepare chemistry for quarterly exam 2025 அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி மேக்ஸுக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் கெமிஸ்ட்ரிக்கும் எப்படி குவார்ட்டர்லிக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் மிட்டம் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை படிக்கலனாலும் சரி, எந்த மாதிரி ஒரு பிளான், ஏன்னா எதுவுமே ஒரு பிளான் வச்சு கொண்டு போனால் தான் ஓரளவாவது நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த பிளான் சக்சீட் ஆகும். ஸோ அதுக்கு தான் வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, எனக்கு ஒரு ஐடியாவாக எனக்கு என்ன தோணுதோ அதை சொல்கிறேன். யார் யாருக்கு இது ஓகேவாக இருக்கோ யூ கேன் ஃபாலோ, இல்லை இதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நத்திங் ராங் இன் இட். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ லைக். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு சிலபஸ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மேஜர் போர்ஷன் குவார்ட்டர்லியே வந்துடும். ஆஃபர்லியை விட குவார்ட்டர்லிக்கு தான் நம்ம என்ன செய்வோம், அதிகமாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சாப்டர் 1, 2, 3, 4 இன்ஆர்கானிக்லேருந்து 4 சாப்டர், சரியா? தென் சாப்டர் 6, 7, 8 இது வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில். தென் ஆர்கானிக்கில் 11, 12. அப்போ ரிமைனிங்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை, 5, 9, 10, 13, 14, 15. ஸோ 6 சாப்டர் தான் இதுக்கப்புறம் இருக்குது. 9 சாப்டர் நீங்கள் என்ன செய்றீங்க, குவார்ட்டர்லிக்கு படிக்கிறீங்க. ஸோ இந்த 9 சாப்டருமே ஃபுல்லாக படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. ஏன்னா மொத்தமே நம்மளுக்கு எவ்வளோ தான் இருக்குது, 15 சாப்டர் தான் இருக்குது. ஸோ அந்த 15 சாப்டரில் 9 சாப்டர் நம்ம இப்போது குவார்ட்டர்லிக்குள்ளே முடிக்கணும், ரிமைனிங் 6 தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது 9 சாப்டர் ஃபுல்லாக எல்லாராலையும் முடிக்க முடியாது. ஸோ அதனால் போர்ஷனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா என்ன செய்யாதீங்கன்னா, ஒரி பண்ணாதீங்க. ஒரு 9ல் 7 சாப்டர் முடித்தா கூட வெல் அண்ட் குட். பட் அந்த படிக்கிற சாப்டர்ஸை தெளிவாக படிக்கணும். அதுதான் இங்கே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், சரியா? ஸோ அதை ஃபஸ்ட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஃபஸ்ட் மிட்டமில் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், தேர்டு இருந்துச்சு, 6, 7, 11. ஸோ இந்த சாப்டர் 6 சாப்டர் வந்து ஃபஸ்ட் மிட்டம்க்கு இருந்துச்சு. தேர்டு வந்து ஆப்ஷனல், சில பேருக்கு இருந்திருக்கும், இல்லாமல் இருந்திருக்கும். தென் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வேளை தேர்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம். இப்போ 1, 2, 3, 6, 7, 11 மிட்டம்க்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போ ரிமைனிங் என்ன தான் இருக்குது, 4, 8, 12 தான் இருக்குது. அப்போ ஒழுங்காக மிட்டம்க்கு வந்து இந்த 6 சாப்டர் நான் படிச்சிட்டேன், 1, 2, 3, 6, 7, 11 படிச்சிட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு ரிமைனிங் என்ன சாப்டர் மட்டும் தான் இருக்குது இப்போது, 4, 8, 12. ரிமைனிங் 45 டேஸ் நம்மளுக்கு இருக்குது. ஈஸியாக இந்த 4 சாப்டர், 8 சாப்டர், 12 சாப்டர் தரவாக என்ன செஞ்சலாம் படிச்சிடலாம். இல்லை ஈவன் தேர்ட் லெசன் படிக்கலனா கூட தேர்ட் இங்கே சேர்த்துக்கோங்க. 3, 4, 8, 12 படிக்கணும் அப்படின்னா கூட 45 நாள் ஈஸியாக படிக்கலாம். ஒரு சாப்டர் ஒரு வாரம் உட்காந்து நீங்கள் படிச்சிங்கன்னா கூட ரிமைனிங் டைம் நம்மளுக்கு இருக்கும். ஸோ அந்தளவுக்கு டைம் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்குது. யாருக்கு? ஃபஸ்ட் மிட்டம் ஒழுங்காக படித்தவங்களுக்கு. ஸோ அப்போ ஃபஸ்ட் மிட்டம் ஒழுங்காக படித்தவங்க 4 சாப்டர், 8 சாப்டர், 12 சாப்டர் தான் ரிமைனிங். ஸோ இதில் 4 and 8 வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. 4க்கு புக் பேக் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. 8ல் வந்து புக் பேக் ஆஸ் வெல் அஸ் ப்ராப்ளம்ஸ், டெரிவேஷன்ஸ், இது 3 நீங்கள் என்ன செய்யணும், நல்லா பார்த்துக்கணும். பட் 12th சாப்டர் வந்து டெய்லியுமே படிக்கணும். லைக் டெய்லி இத்தனை பேஜ் அப்படின்னு படிங்க. ஒரு பேஜில் வந்து இப்போ ஒரு 2-3 ரியாக்ஷன் இம்பார்ட்டன்ட் இருக்குன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கு ஒரு 4 பேஜோ 5 பேஜோ அந்த மாதிரி என்ன செய்யுங்க, படிக்கிறது வச்சுக்கோங்க. ஏன்னா மொத்தமாக உட்காந்து 12 சாப்டர் படிக்கிறது அப்படிங்கிறது இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் அட் த எண்டு. ஸோ அதனால் டெய்லியுமே 12 சாப்டர் படிக்கிற ப்ராக்டிஸ் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி வீடியோஸ் எல்லாமே நம்மளுக்கு இருக்குது நம்ம சேனலில். இல்லைனா நானும் டைம் கிடைக்கும்போது 12 சாப்டரை என்ன செய்கிறேன், சைட் பை சைடு உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ டெய்லி 12 சாப்டர் படிக்கிறோம் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. அண்ட் 4, 8 வந்து என்ன செஞ்சுக்கோங்க, நீங்கள் ஒரு பிளான் போட்டு ஒரு 20 டேஸ்க்குள்ளே முடிக்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மிட்டம் போர்ஷனும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க ஆல்ரெடி. ரிமைனிங் போர்ஷனும் நீங்கள் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரிவிஷனுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருக்கும். ஸோ அந்த ரிவிஷன் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் படிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும், அதை பார்க்கலாம் எக்ஸ்ட்ராவாக. ஸோ இதெல்லாமே எக்ஸ்ட்ராவாக உங்களால் என்ன செய்ய முடியும், பண்ண முடியும். இது மிட்டம் படித்து முடித்தவங்களுக்கு நான் சொல்கிறேன். பட் மோஸ்ட்டாக எப்படி இருப்போம், பிகினர்ஸாக இருப்போம். 1 லெசனோ 2 லெசனோ 3 லெசனோ படித்தவங்க இருப்பாங்க. ஸோ இப்போ அவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நல்லா கேட்டுக்கோங்க. இது வரைக்கும் நான் கெமிஸ்ட்ரியே படிக்கலை அப்படின்னாலும் சரி, இல்லை 1 லெசனோ 2 லெசனோ அங்கங்கே இம்பார்ட்டன்ட் படித்து வச்சுருக்கேன் அப்படி சொன்னாலும் சரி. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2 சாப்டர் இன்ஆர்கானிக்கில் சாப்டர் 1, சாப்டர் 2, தென் ஃபிசிக்கலில் சாப்டர் 6, 7, 8 இந்த 5 சாப்டர் நீங்கள் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணணும். இதான் உங்களோட ப்ரைமரி டார்கெட்டாக இருக்கணும். சாப்டர் 1, 2, 6, 7, 8 ஏன்னா இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சின்ன சாப்டர்ஸ் அண்ட் ஈஸி சாப்டர்ஸ். 1 ரொம்ப ரொம்ப சிம்பிள், உங்களுக்கே தெரியும். 2ல் புக் பேக் தான் மோஸ்ட்டு. 6, 7, 8ல் கொஷின்ஸ் கம்மியாக இருக்கும், ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் இருக்கும், அவ்வளோதான். இந்த 5 சாப்டருமே நீங்கள் என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக ஒரு சாப்டருக்கு 5 டேஸுங்கிறதே அதிகம் தான் இந்த சாப்டருக்கு. ஸோ அப்படி நீங்கள் ஒரு நாளைக்கு 5 நாளைக்கு ஒரு சாப்டர் படித்தா கூட அந்த 5 சாப்டர் என்ன செஞ்சிடலாம், 25 டேஸில் உங்களால் கம்ப்ளீட் பண்ணிட முடியும். 5 டேஸ் எடுத்தால் கூட நான் சொல்கிறேன். பட் 5 டேஸ் இதுக்கு எடுக்குமா அப்படின்னா சில பேர் ஈஸியாக கூட முடிச்சிடலாம். அப்போ ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரைமரி எய்ம் ஒரு 25 டேஸில் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 5 சாப்டர் முடிக்கணும். 1, 2, 6, 7, 8 என்னெல்லாம் படிக்கணும், புக் பேக் கொஷின் படிக்கணும், புக்கின் படிக்கணும், ப்ராப்ளம்ஸ் இருந்தால் ப்ராப்ளம்ஸ் இம்பார்ட்டன்ட் படிக்கணும் இந்த சாப்டர் 6, 7, 8ல். சரியா? சரி, அப்போ நான் இதை முடிச்சிட்டேன். 25 டேஸில் இந்த 1, 2, 6, 7, 8 முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்போ ரிமைனிங் என்ன சாப்டர்ஸ் இருக்குது நம்மளுக்கு, 3, 4, 11, 12 இருக்குது. இதில் வந்து ஏதாவது 2 சாப்டர் நீங்கள் என்ன செய்யுங்க, எடுத்து கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ரிமைனிங் 20 டேஸில் இதுலேருந்து ஏதாவது 2 சாப்டர், எல்லா சாப்டருமே படிக்க முடியாது. 3, 4, 11, 12லையுமே என்ன செய்ய முடியாது, நம்ம 20 டேஸில் கம்ப்ளீட் பண்ண முடியாது. அப்போ இந்த 4 சாப்டர்லையும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு படிக்காமல் இந்த 4 சாப்டரில் நீங்கள் என்ன செய்யுங்க, ஏதாவது 2 சாப்டர் எடுத்து அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்போ உடனே நம்ம பசங்க எப்படி படிப்பாங்க, 3, 4 இன்ஆர்கானிக் படிச்சுட்டு 11, 12 அப்படியே
ஒமிட் பண்ணிடுவாங்க ஆர்கானிக்கே படிக்காமல். அப்படி இருக்காதிங்க. ஒருவேளை நீங்கள் 3-4 தான் கம்ப்ளீட்டாக படிக்க போகிறீங்கன்னா கூட 11-12 அட்லீஸ்ட் நேமிங் ரியாக்ஷன்ஸ், இம்பார்ட்டன்ட் டெஸ்ட், இந்த லூகாஸ் டெஸ்ட், விக்டர் மே டெஸ்ட், ஆல்டால் கண்டென்சேஷன், கேனிசாரோ ரியாக்ஷன், இந்த மாதிரி கொஷின்ஸ் என்ன செய்யுங்க படிங்க. அப்போ ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இந்த 5 சாப்டர், அப்புறம் மீதி இருக்க 4 சாப்டரில் ஏதாவது 2 கம்ப்ளீட்டாக முடிக்கணும். அண்ட் ஆர்கானிக்கில் நேமிங் ரியாக்ஷன், இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் அண்ட் கன்வர்ஷன்ஸ் படிக்க போகிறீங்க. இதுதான் பிகினர்ஸ்க்கான பிளான். சரியா? ஸோ இப்படி நீங்கள் படிச்சிங்கன்னா ஃபஸ்ட் இதுக்கு 25 டேஸ், இதுக்கு 20 டேஸ் அப்படின்னு 2 இதாக நினைச்சுக்கோங்க, பிரிச்சுக்கோங்க. ஓகே. தென் ஹவு டு ஸ்டடி. இப்போ ஒரு லெசன் எடுத்தால் எப்படி படிக்கணும். ஒரு இன்ஆர்கானிக் சாப்டர் 1, 2, 3, 4 படிக்கிறீங்க, இல்லைனா ஒரு ஃபிசிக்கல் சாப்டர் 6, 7, 8 படிக்கிறீங்க அப்படின்னா இந்த சாப்டர்ஸ் எல்லாத்துக்குமே ஃபஸ்ட் யூ ஹவ் டு கவர் புக் பேக் கொஷின். ஃபஸ்ட் எடுத்தோன்னே புக் பேக் கொஷின் கவர் பண்ணணும். தென் புக்கின் நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த வாட்டி நான் இம்பார்ட்டன்ட் கொஷின் கொடுத்துறேன், மிட்டம்க்கு நான் கொடுக்கல, சாரி. பட் இதுக்கு நான் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொஞ்சம் சீக்கிரமாக கொடுக்குறேன். ஸோ அது நம்ம கொடுக்குற புக்கின் இம்பார்ட்டன்ட் கொஷின் சேர்த்து என்ன செஞ்சுக்கணும், படிச்சுக்கணும். ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின், அந்த லெசனில் இருக்க ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் கவர் ஆகிற மாதிரி என்ன செய்யணும், படிக்கணும். இது எதுக்கு? இன்ஆர்கானிக் அண்ட் ஃபிசிக்கல் சாப்டர்ஸ்க்கு. அண்ட் ஃபிசிக்கலில் ப்ராப்ளம்ஸும் இருக்கும் நம்மளுக்கு. சாப்டர் 6, 7, 8 ப்ராப்ளம்ஸும் இருக்கும். அப்போ இந்த ப்ராப்ளம்ஸ் படிக்கணுமான்னு கேட்டால் எஸ், கண்டிப்பாக படிக்கணும். பட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ்க்கு நீங்கள் என்ன செய்யணும், ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். சாப்டர் 6, 7, 8 இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ், அதுவும் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். பட் ஸ்டில் இப்போயும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸை நீங்கள் கவர் பண்ணணும். அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபஸ்ட்டு 1 to 6, 7, 8 இந்த சாப்டர்ஸ் உங்களுக்கு படிக்க சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு. அப்போ இந்த சாப்டர்ஸ் படிக்கும்போது புக் பேக், புக்கின், ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் கவர் பண்ணணும். தென் ஆர்கானிக் படிக்கும்போது எப்படி படிக்கணும். ஒருவேளை நீங்கள் ஆர்கானிக் நல்லா படிக்கணும், இல்லை ஆர்கானிக் மட்டும்தான் படிக்காமல் இருக்குது, இதெல்லாம் நான் படிச்சுட்டேங்கிறவங்க ஆர்கானிக்கை புக்கில் பேஜ் பை பேஜாக படிக்கணும். ஒரு நாளைக்கு 4 பேஜ், 5 பேஜ். இல்லைனா பெஸ்ட் வே என்னன்னா, ஆல்ரெடி நம்ம லெக்சர்ஸ் கொடுத்துருக்கோம். இல்லை இப்போ 12 சாப்டர் எடுத்திங்கன்னா ஒரு 5லேருந்து 6 லெக்சர் இருக்கும். 11 சாப்டர் எடுத்திங்கன்னா ஒரு 5 லெக்சர் இருக்கும். அப்போது ஒரு நாளைக்கு ஒரு லெக்சர், இல்லாட்டி ஃபார் எக்ஸாம்பிள் 2 நாளைக்கு ஒரு லெக்சர், இல்லை 3 நாளைக்கு ஒரு லெக்சர், அந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி. ஏன்னா 1 மணி நேரம் இருக்கும் ஒரு லெக்சர். ஸோ அப்போ ஒரு நாளைக்கு 1/2 hour நீங்கள் பார்த்து நோட்ஸ் எழுதி வச்சுக்கலாம். அடுத்த நாள் ஒரு 1/2 hour பார்த்து நோட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ஒரு லெக்சர் 2 நாளில் முடிஞ்சிடும். தென் அந்த ஒரு லெக்சர் நோட்ஸ் எடுத்து வச்சா மட்டும் போதாது, அந்த லெக்சர் என்ன செய்யணும், ரிவைஸ் பண்ணணும், ரியாக்ஷன்ஸை படித்து எழுதி பார்க்கணும். அடுத்து இப்போ ஃபஸ்ட் டே வந்து ஒரு 1/2 லெக்சர் பார்த்து முடிக்கிறீங்க, செகண்ட் டே ஒரு 1/2 லெக்சர் பார்த்து முடிக்கிறீங்க, தேர்ட் டே அதை ரிவைஸ் பண்ணி படித்து எழுதி பார்க்கணும். தென் 4th டே அகைன் செகண்ட் லெக்சருக்கு போகிறீங்க, 5th டே 6th டே அகைன் ரிவிஷன், தென் 7, 8 லெக்சர் பார்க்கணும், 9th டே ரிவிஷன். ஸோ இது மாதிரி என்ன செய்யுங்க, ஆர்கானிக்காக படிங்க வீடியோஸ் பார்த்து. ஏன்னா ஆர்கானிக் நீங்களாக உட்காந்து படித்து புரிஞ்சால் வெல் அண்ட் குட், புரியலைன்னா கண்டிப்பாக வீடியோஸ் பார்த்து படிங்க. பிகாஸ் அதில் உட்காந்து ரொம்ப டைம் என்ன செஞ்சிக்கக்கூடாது, எடுத்துக்கக்கூடாது. அதுக்காக நான் சொல்கிறேன். அண்ட் ஆர்கானிக் படித்து எழுதி பார்த்தா மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். இட் இஸ் லைக் மேக்ஸ். நீங்கள் பார்க்கும்போது நல்லா இருக்கும், நல்லா புரியும். பட் எழுதும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் வரும். CH3 வருமா, CH2 வருமா, டபுள் பாண்டா, சிங்கிள் பாண்டா, நிறைய ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் பெட்டர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் உங்களுக்கு இருக்கணும். சரியா? ஸோ திஸ் இஸ் ஹவ் யுவர் ப்ரிப்பரேஷன் ஷுட் பி ஃபார் இன்ஆர்கானிக், ஃபிசிக்கல் அண்ட் ஆர்கானிக். சரி, ஆர்கானிக் வீடியோஸ் பார்த்து படிங்க. நானும் முடிஞ்சால் இப்போ அப்டேட் பண்ணி வீடியோஸ் கொடுக்குறேன். தென் இதை தாண்டி உங்களுக்கு நீங்கள் படித்து முடிச்சுட்டேன், எனக்கு வந்து 1 வீக்கோ டைம் அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ரீசனிங் கொஷின் தெரியும். இல்லை நம்மளுக்கு இன்ஆர்கானிக்லேருந்து ரீசனிங் கேட்கலாம், ஃபிசிக்கல்லேருந்து கேட்கலாம். அந்த ரீசனிங் கொஷின் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். தென் இன்ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ், கம்பல்சரி கொஷின்ஸ், ABC டைப் ஆஃப் ரியாக்ஷன். நிறைய பேர் இப்போ ABC டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ்லாம் கேட்குறீங்க. நான் அதை அப்டேட் பண்ணுறேன். சாப்டர் 11 and 12 தானே உங்களுக்கு இருக்குது. அந்த 11, 12 இருக்க ABC டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் நான் கொடுக்குறேன். பட் இப்போவே கொடுக்க மாட்டேன், கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா இதெல்லாம் படித்து முடிங்க நான் சொன்னதெல்லாம். அதுக்கப்புறமா இந்த கடைசியில் என்ன செய்யலாம், இதெல்லாம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், 9 சாப்டருமே எல்லாராலையும் கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் இட் இஸ் நாட் பாசிபிள். பட் அந்த 9ல் ஒரு 7 சாப்டர் நீங்கள் படித்தா நீங்கள் தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா இட் இஸ் வெல் அண்ட் குட். சரியா? தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு சே. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி கெமிஸ்ட்ரி ப்ரிப்பேர் பண்ணணும்னு. ஸோ அப்கமிங் வீடியோஸ் டைம் கிடைக்கும் போது நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். டில் தென் மேக்ஸ் வீடியோஸ் வந்துட்டுருக்கோம், அதை பார்த்து படிங்க. கெமிஸ்ட்ரிக்கு ஆல்ரெடி வீடியோஸ் கொடுத்துருக்கோம், அதையும் என்ன செய்யுங்க, பார்த்து படிங்க. எதுவும் டவுட் அப்படின்னா யூ கேன் கமெண்ட். நல்லா படிங்க. டைம் இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பல்கான டைம் நம்மளுக்கு கிடைக்காது படிக்கிறதுக்கு. குவார்ட்டர்லிக்கு அப்புறம் எல்லாமே பயங்கர ரஷ் ஆயிரும். ஸோ ஸ்டடி. தேங்க்யூ.